மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கும் ஒரு தலைப்பு, சூரியன் கிழக்கில் உதிக்கிறதா, மேற்கில் மறைகிறதா? இது உண்மையா அல்லது பொய்யா என்பது பற்றி ஒரு சிறிய சிந்தனை. நாம் பள்ளி பருவங்களிலே, பாட புத்தகங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். சூரியன் கிழக்கே உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது என்று. இந்த கூற்று உண்மையா பொய்யா? இந்த பால் வீதியில சூரியன் நடுநாயகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நடுநாயகமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த சூரியன், அதை சுற்றி இயங்கும் இந்த பூமி, மற்ற கோள்கள், பூமியை சுற்றி இயங்கும் சந்திரன் என்று பல நிலைகளிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாட புத்தகங்களிலே. எனவே இந்த இறைநிலை தத்துவம், பிரபஞ்ச இயக்கம் அனைத்துமே ஒரு மூலப்பொருளால் ஆனது. இந்த மூலப்பொருள் என்னவென்றால் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணினால் உணரப்படாத ஒரு மிக நுண்ணிய, அதே நேரத்திலே மிக ஒரு வன்மையான, வலிமையான ஒரு பொருள் என்றால் இது இந்த ஆகாசம். இந்த ஆகாச நிலைதான் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆகாச பொருள்தான் மூலப்பொருளாக இருந்து கொண்டு இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய இறைப்பொருளின் வழியாக இயங்கு நிலையாக மாறுகிறது. இயங்கு நிலையாக மாறும்போது அது வலிமை உள்ளவரை சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சியின் காரணமாக, இந்த சுழற்சி எப்படி வந்தது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அணுவும் சுழற்தன்மை என்பது அந்த இருப்பு நிலையிலிருந்து வரும்போதே சுழற்தன்மை கொண்டு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்ற நிலையை கொண்டு அங்கே சுழல ஆரம்பிக்கிறது. இதுபோல ஒவ்வொரு விண்ணும் சுழலும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலை மாற்றம், அந்த நிலை மாற்றம் வழியாக அந்த அணுக்கள் அனைத்தும் சுழலும் போது அங்கே ஒரு விசை ஏற்படுகிறது. அது காந்த விசை. இந்த காந்த விசை ஏற்படும் போது அங்கே ஒரு காந்தக்களம் உருவாக்கப்படுகிறது. அந்த காந்தக்களம் உருவாக்கப்படும் போது அங்கே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் பிறக்கும் போது அந்த ஆற்றல் வழியாக அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கட்டுக்கோப்பாக இயக்கி வருகிறது. இதுதான் இந்த அணுத்திரட்சியின், அணுக்கூட்டங்களின் ஒரு கூட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆகாச தத்துவம் என்கின்ற ஆகாச உண்மை. எனவே இந்த ஆகாச உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால், ஆகாச நிலையின் இயக்கத்தை புரிந்து கொண்டால், ஆகாச நிலையின் அந்த பரிமாண நிலைகளை உணர்ந்து கொண்டால், ஆகாசம் என்பதுதான்
அடிப்படை நிலை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக உணரும். எனவே இறைப்பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாசம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே காற்றாக, நெருப்பாக, நீராக, நாம் வாழும் புவியாக, அந்த புவிவாழ் வாழும் உயிராக, நம் உடலாக, செடியாக, மரமாக, கொடியாக, கடலாக, ஆறாக, நீராக அனைத்தும் ஆகி நிற்பது இந்த ஆகாசமே. இந்த ஆகாச தத்துவத்தை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகாச தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் நமக்கு இந்த உலக இயக்கம், பிரபஞ்ச இயக்கம், மனித இயக்கம், உயிர் இயக்கம், மற்ற பார்க்கும் காட்சி பொருட்கள் அனைத்தின் தத்துவம் எளிதாக விளங்கிவிடும். எளிதாக விளங்கிக் கொண்டால் இறை தத்துவம் உணர்ந்துவிடும். இறை தத்துவம் உணரும் போது அனைத்தும் இறை பொருளே என்கின்ற ஒரு நிலை நமக்கு தோன்றிவிடும். அதன் அடிப்படையிலே நமக்கு எழுவது என்னவென்றால் அன்பு, கருணை, இரக்கம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற இறைத்தன்மை வாய்ந்த அந்த நிலை நமக்கு வந்துவிடும். எனவே இந்த அடிப்படை பொருளாகிய இந்த ஆகாச பொருளை நாம் முதலில் உணர்ந்து கொண்டோமேயானால் அனைத்தும் விளங்கிவிடும் என்பது உண்மை என்பதுதான் தெளிவான விளக்கம். இப்பொழுது சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது, மேற்கிலே மறைகிறது என்பது உண்மையா என்பதை பற்றி சற்று ஆராய்வோம். நடுநாயகமாக சூரியன் இருக்கிறது பால்வீதியிலே. பூமி ஒரு நாளைக்கு 16 லட்சம் கிலோமீட்டர் சூரியனை சுற்றுகிறது. இந்த சூரியனை எப்படி சுற்றுகிறது? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் எப்படி வந்தது? ஏன் அது ஒரே நீள்வட்ட பாதையிலே சுற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சற்று ஆராய்ந்தமையானால் அதில் சில உண்மை தகவல்கள் நமது சிந்தனைக்கு வரும். நண்பர்களே, இந்த சூரியன் எண்ணற்ற அணுக்களால் ஆனது, கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது. அதுபோல நாம் வாழும் புவியும் எத்தனையோ உள்ளுக்குள்ளே நிறைய பொருட்கள் அடங்கியிருந்தாலும், பஞ்சபூத தத்துவம் அடங்கியிருந்தாலும், அவை ஒவ்வொன்றும் ஆகாசத்தன்மை வாய்ந்த அணுக்களின் கூட்டே. இந்த அணுக்களின் கூட்டு பூமியை இயக்கிறது, சூரியனிடம் இருக்கிறது. எனவே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தன்மை வெட்டவெளி முழுவதும் பறந்திருக்கும் இந்த ஆகாசத்தன்மை ஒன்று காந்த விசை ஏற்படுகிறது என்று சொன்னேன். இந்த காந்த விசை கொல்லும் விசையும் இருக்கிறது, தள்ளும் விசையும் இருக்கிறது. அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எனவே இந்த கொல்லும் விசை என்று சொல்லக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸும், தள்ளும் விசை என்று சொல்லக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் அங்கே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கும்போது இந்த கொல்லும் விசை, தள்ளும் விசை இரண்டுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசம் என்று சொல்லக்கூடிய கழிவு நிலை, அதாவது ஈவு நிலை, எது அதிகமோ அதிலிருந்து எது குறைவோ அதை கழித்தால் கிடைக்கக்கூடிய நிலைதான் இங்கு அந்த விசையின் தன்மை. எனவே இந்த விசையின் தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் சூரியனுக்கும் கொள்ளுமாற்றல் இருக்கிறது, தள்ளுமாற்றல் இருக்கிறது. அதுபோல பூமிக்கும் கொள்ளுமாற்றல் இருக்கிறது, தள்ளுமாற்றல் இருக்கிறது. இப்பொழுது இந்த சூரியன்
நமது பூமியை விட பன்மடங்கு பெரியது. அந்த பன்மடங்கு பெரியதாக உள்ள சூரியன் நடுநாயகமாக இருக்கிறது. அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த சூரியன் பால்வீதியிலே இருந்து கொண்டு தன்னுடைய கொல்லுமிசை தள்ளுமிசை என்ற நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பூமியும் கொல்லுமிசை தள்ளுமிசை என்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற கோள்கள் அனைத்துமே இதே நிலை அடிப்படையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், சூரியனின் தள்ளுமிசை கொள்ளும் விசை, பூமியின் தள்ளுமிசை கொள்ளும் விசை, இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம், அதுபோல அதுக்குள்ள அந்த சூரியனில் உள்ள கொள்ளுமிசை தள்ளுமிசை அதற்குள்ள வித்தியாசம், ஒட்டுமொத்தமாக சூரியன் ஆற்றல் அதனுடைய கொள்ளுமிசை தள்ளுமிசை, பூமியின் கொள்ளுமிசை தள்ளுமிசை, இதனுடைய ஈவு அதனுடைய ஈவு இரண்டையும் எது பெரிதோ நிச்சயமாக சூரியனுடைய ஆற்றல் தான் பெரிதாக இருக்க முடியும். ஏனென்றால் அது பெரிய கிரகம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோள். எனவே அந்த பெரிய கிரகம் இருக்கக்கூடிய தள்ளும் ஆற்றல் பூமியினுடைய இருக்கக்கூடிய கொள்ளும் ஆற்றல், இதற்கு இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம், இந்த வித்தியாசம்தான் தூரமாக கணக்கிடப்படுகிறது. இந்த வித்தியாசம் என்பது இருக்கும் அதே நேரத்தில் நமது பால்வீதியிலே இந்த புவி சூரியனை நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது. அப்படி என்றால் சூரியன் ஓரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நடுநாயகமாக, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் போது, ஏன் தன்னைத்தானே சுற்றுகிறது என்றால், ஒரு சுழற்சி ஏற்படும் போது ஒரு சிறிய அணு என்று சொல்லக்கூடிய நிலையிலே சுழற்சி ஏற்படும் போது கோடிக்கணக்கான அணுக்களை கொண்ட இந்த புவி தன்னைத்தானே சுற்றும் காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு அணுவும் சுழல்நிலையிலே இருக்கிறது. அந்த சுழல்நிலையில் இருக்கக்கூடிய அணுக்களின் கூட்டம் ஒட்டுமொத்தமாக சுழன்று கொண்டே இருக்கும்போது அந்த சுழற்சி ஒட்டுமொத்த சுழற்சியாக மாறுகிறது. இந்த அணுக்கள் அனைத்துமே சுழல்நிலை ஏற்படும் போது ஒரே நிலையில் தான் சுற்றும். மாறுபட்ட நிலையிலே சுழற்சிக்கு அங்கு வேலை இல்லை. மாறுபட்ட நிலையில சுழற்சி ஏற்பட்டால் அந்த நிலை மாறிவிடும். எனவே இறை ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய நிலை, அந்த சுழற்சி நிலையை, அணுக்களின் சுழற்சியை ஒரே திசை நோக்கி, திசை என்று சொல்லக்கூடாது, ஒரே வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழல் முறையிலே. அந்த சுழற்சி ஏற்படும் போது, ஒவ்வொரு அணுவும் சுழலும் போது ஒட்டுமொத்தமாக இந்த புவியே சுழல்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பந்து உருண்டை, பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கும் போது அந்த சுழல்நிலை பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனாலே ஒவ்வொரு கிரகமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த பால் விதியை பொறுத்தவரை பிரபஞ்சத்திலே எண்ணற்ற நிலைகளிலே மீன்களும் கோள்களும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அது பற்றிய ஆராய்ச்சி நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றாலும் நமக்கு தெரிந்த வரையிலே நமது அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நிலையிலே நாம் தெரிந்திருப்பது இந்த நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய நிலை, இன்னும் ஆராய்ச்சி நிலையே இருந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள், இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த சூரியன் கிழக்கில் உதிக்கிறதா? கிழக்கு என்பது என்ன? நாம் ஒரு எல்லை கட்ட வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டு நமக்கு ஒரு அறிவு புரிதல் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் பிரபஞ்ச இயக்கத்திற்கு திசை கிடையாது. இது கால, தூர, பரும உருவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இறை தத்துவ அடிப்படையிலே, ஆகாச நிலை அடிப்படையிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த பூமி சுழலும் போது அந்த சுழற்சி நிலையிலே தன்னுடைய இந்த பூமி பந்து என்கின்ற அந்த உடற்பகுதியை சூரியனுக்கு திருப்பி திருப்பி காட்டிக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த திருப்பி திருப்பி காட்டிக்கொண்டு ஒரு பந்து நடுநாயகமாக சூரியன், அந்த சூரியன் அது அங்கேதான் இருக்கிறது. நமது பூமி பந்துதான் அதை சுற்றி வருகிறது நீள்வட்ட பாதையிலே. அந்த நீள்வட்ட பாதையிலே சுழன்று வரும்போது என்ன நடைபெறுகிறது என்றால், தன்னுடைய உடலை சூரியனுக்கு திருப்பி காட்டுகிறது. சூரிய அந்த கதிர்கள் பூமியிலே படும்போது பகலாகவும், சூரிய கதிர்கள் பூமியிலே படாத நிலை வருமல்லவா, பந்து திரும்பும் போது வருமல்லவா, வரும்போது அது இந்த பகுதி சூரிய கதிர் படாத பகுதி இருளாகவும், சூரிய பகுதி படும் பகுதி ஒளியாகவும் இருக்கிறது. இந்த சூரியன் என்ன தருகிறது, அது என்ன கதிர்களை தருகிறது என்பதை வேறொரு பதிவிலே பார்ப்போம். இப்பொழுது நம் புரிதலுக்காக இந்த சூரியன் கிழக்கே உதிக்கிறதா, மேற்கே மறைகிறதா என்பது பற்றி தான் இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லை கட்டிய நிலையில் இருப்பது நமது புரிதல் அறிவு மட்டுமே. ஞான அறிவு என்பது மேல் கடந்து சென்றால் திசையற்ற ஒரு நிலையில் இருக்கிறது பிரபஞ்சம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒரு புரிதலுக்காகவே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற திசையை நாம் அமைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே திசையற்ற, பருமனற்ற, கால தூர பருமன் உருவநிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசத்தன்மை கொண்ட மூலப்பொருளாகிய இறைப்பொருள் மிக நுண்ணிய பொருள், ஆனால் மிக வலிமையான பொருள். இந்த வலிமையான பொருளின் இயக்கத்தை உணர்ந்து கொண்டோமே ஆனால் இந்த இறைநிலை விளக்கம் நமக்கு எளிதாக விளங்கிவிடும் என்பது சொல்ல தேவையில்லை நண்பர்களே. எனவே இந்த கிழக்கில் சூரியன் உதிப்பது, மேற்கில் மறைவது என்பது நமது கணக்கு. ஆனால் இறை கணக்கு அப்படியல்ல. இந்த உணர்வு நமக்கு வருமேயானால், இந்த உணர்வை நாம் புரிந்து கொண்டோமேயானால், இறைவன் எப்படி இயங்குகிறான், அவனுடைய அந்த இறை ஆற்றல், இறைத்தன்மை நுண்ணிய நிலையில இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கும் நிலையிலே தானே இருப்பாக, தானே இயக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைப்பொருளின் தன்மையை நாம் புரிந்து கொண்டோமேயானால் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விடை என்ன தெரியுமா? அன்பு, கருணை, இரக்கம் கொண்ட இறைப்பொருள் ஆகாச பொருளாக இருந்து கொண்டு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு
அந்த ஆற்றலின் மூலமாக காந்த களத்தை உருவாக்கி அந்த காந்தக்களம் வழியாக ஆற்றலை தந்து கொண்டு அந்த காந்தக்களம் உருவாகும் போது இயக்க நிலை தோன்றி அந்த இயக்க நிலை தோன்றும் போது எண்ணற்ற பரிணாம வளர்ச்சி மாறி அந்த எண்ணற்ற பரிமாண வளர்ச்சி மாறும்போது பரிணாமங்களை கடந்து உயிர்நிலை தோற்றமாகி அந்த உயிர்நிலை தோற்றம் பெறும்போது அதனால் இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய புவி, அந்த புவி வாழ் உயிர், அந்த புவிக்குள்ளே பஞ்சபூதத்தை அடக்கி வைத்த இறைத்தன்மை இந்த உயிர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி தன்னுடைய அன்பு கருணை இரக்கத்தின் வழியாக நித்திய நிலையிலே தந்து கொண்டிருக்கும் இறைப்பொருளின் தன்மை, இவையெல்லாம் நாம் புரிந்து கொண்டோமா? புரிந்து கொண்டோமே ஆனால் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும்? இறைப்பொருள் ஒன்றே, இறைவன் ஒன்றே, இறைவன் அனைத்துமே ஆனவன், நாமே இறைவன், இறைப்பொருளின் பகுதியே நாம் என்று உணர்நிலை நமக்கு வந்துவிடும். இந்த உணர்நிலை வந்துவிட்டால் நமக்கு என்ன தோன்றும்? ஆனந்தம் மட்டுமே மிஞ்சும். அங்கே மற்ற எதற்கும் வேலை இல்லை நண்பர்களே. எனவே இதை புரிந்து கொண்டோமா? புரிந்து கொண்டு இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பது நமது அறிவுக்கு நாமே செய்து கொண்ட ஒரு சமாதானம். எல்லையற்ற நிலையே இருப்பது இறைப்பொருள். அது திசை நோக்கி செல்வதில்லை, அது இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே கால தூர பரும உருவ நிலைக்கு அப்பாற்பட்ட இறைப்பொருள் ஆகாச பொருள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆகாச பொருளே அனைத்தையும் நடத்துகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்விலே நாம் ஆனந்தம் என்ற நிலையிலே, அன்பு என்ற நிலையிலே, கருணை என்ற நிலையிலே வாழ்ந்து நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி, எனவே சூரியன் கிழக்கே உதிப்பதும் மேற்கே மறைவதும் நமது எல்லைகட்டிய நிலை என்பதை உணர்ந்து கொண்டு நமக்காக வைத்துக் கொண்ட ஒரு எல்லை, அந்த எல்லை ஒரு புரிதலுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, அது நிலைப்பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பொருள் ஆகாச பொருளின் கூட்டுப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புவியும் ஆகாச பொருளின் கூட்டுப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோளும் அனைத்துமே, ஏன் பிரபஞ்சம் முழுவதுமே ஆகாசம் 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 என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியினை சந்திப்போம். நன்றி.